எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் இலகு ரக சரக்கு வாகன ஓட்டுநர். நான் என் மனசில் பட்டது உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லலான்னு இருக்கிறேன். ஓட்டுநர் சொந்தங்கள் யார் டிரைவர் எல்லாருமே கேட்டுக்குங்க. என்ன அப்படின்னா, சில இடத்துல நம்ம போயிட்டுருக்கும்போது ரொம்ப டிராஃபிக் ஆகுது இல்லையா, போக்குவரத்து இடையூறாகுது. அப்போ நமக்கு அவசரமாக போக வேண்டியது இருக்கும். ஆனால் எந்த ஒரு காரணமுமே இருக்காது. அந்த இடத்துல டிராஃபிக்கை உண்டு பண்ணுறது ஓட்டுநராகி நம்ம தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொருத்தர் பின்னாலேயே நம்ம வரிசையாக நின்னோம்னா, அந்த வண்டி போகிற இடத்துல வேகமாக போயிடும். அந்த இடத்த நம்ம பாஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் முந்தி போயிட்டு அங்கே போய் ஒரு இக்கட்டான ஒரு சிக்னலில், இல்லைனா ஒரு ஸ்பீடு பிரேக்கில், இல்லைனா ஒரு முச்சந்தி ரோடு கிராஸ் பண்ணுற இடத்துல, எந்த இடத்துல அது போய் நம்ம நின்றுட்டு 3 வண்டி 4 வண்டி சேர்ந்து போய் இப்படி முட்டிக்கிறது மாதிரி நின்றுக்கிட்டு, அப்புறம் யாருக்குமே போக முடியாத நின்று. அதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த ஓவர்டேக் பண்ணி போகிறாங்க பாருங்களேன். அந்த கோட்டுக்குள்ளே எல்லாம் வண்டியும் நிற்கும். இவர் இந்த ஹீரோன்ற மாதிரி முன்னாடி போயிடுவார், எப்படியோ ஒரு கேப்பில் பூந்துடலான்ட்டு. ஆனால் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவார், இப்போ உள்ளே போகிறதுக்கு இடம் இருக்காது, முன்னாடி போகிறதுக்கு இடம் இருக்காது. ஆப்போசிட்டில் வரவங்க லைட் அமிச்சிட்டு திட்டிட்டு போவாப்பில். இவர் என்ன பண்ணுவார், அப்படியே செதுக்கி வச்சு சிலேட்டம் அப்படியே இருப்பாப்பில். திரும்பி பார்க்க மாட்டாப்புல இப்படி சைடில். ஏன்னா பார்த்தா இவர் ஏன் எதுக்கு எனக்கு கேட்பாப்புல. இந்த பக்கம் இருக்கிற டிரைவர் அவரை தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அந்த இடத்துல அப்படி பிடிக்கா, அந்த இடத்துல நான் பண்ணியிருந்தா கூட எனக்கே அந்த இடத்துல சிரிப்பு வரும். வாசமாக மாட்டிக்கிட்டோமாப்பில், எங்கேயும் தப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு அந்த அந்த வீண் பம்மாத்தி எதுக்குன்னு கேட்குறேன். நம்ம ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர் அது மேக்ஸிமம் அந்த காரில் வர்றவங்க பொறுமையாக இருக்கவே மாட்டேங்கிறாங்க டிரைவிங். அதாவது ஒரு செகண்ட் தான் நம்ம லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. டிரைவர் வேலை எல்லோரும் டிரைவர்னு கேவலமாக பேசுவாங்க. உயிரை பணயம் வச்சு செய்கிற வேலை, உடலுக்கும் உள்ளத்துக்கும் உண்டான வேலை. அதுவும் இயக்கத்தின் மூலமாக மூமெண்ட்டு. எப்போவுமே ஒரு இடத்துல உட்காந்து செய்கிற வேலை கிடையாது, மூவிங்லேயே இருந்து செய்கிற வேலை. எப்போ ஆபத்து, நம்ம கரெக்டாக போனாலும் ஆப்போசிட்டில் வர வண்டி கரெக்டாக வரணும். வாகனங்கள் அதிகமாகிடுச்சு. சாலைகள் அதுக்கு தகுந்தவாறு, தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்குது, குறுகலான சாலைகள் எல்லாம் அதுக்கு தகுந்தவாறு தான் நம்ம வண்டி ஓட்டி ஆகணும். ஸோ இப்படிப்பட்ட இடங்களில் பைபாஸ் ரோடு சிலம் சர்வீஸ் ரோட்டில் விட்டுருவாங்க வண்டியை, ரோடு வேலை நடக்குதுன்ட்டு. இல்லைனா டிராஃபிக்கில், இல்லைனா பள்ளமான ரோடு, முச்சந்தி, எந்த இடத்துல இருந்தாலும் சாலை சந்திப்பு, எந்த இடமா இருந்தாலும் சரி, தயவுசெய்து இந்த ஓவர்டேக் பண்ணி அந்த இடத்துல தேவை, நம்மளால் போக முடியும், இடம் இருக்குது அப்படின்னா மட்டும் போங்க. இல்லைன்னா தயவுசெய்து போகாதுங்க. ஒருத்தருக்கு பின்னால் நில்லுங்களேன். லாரியாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஒரு 2 நிமிஷம் லேட் ஆகுதா, அந்த நிமிஷத்தை நீங்கள் ஃப்ரீயாக ரோட்டில் போகிறீங்கள, அந்த இடத்துல வேகத்தை அதிகம் பண்ணி, எந்த இடையூறும் இல்லாத இடத்துல வேகத்தை கொஞ்சம் அதிகம் பண்ணி அந்த 2 நிமிஷத்தை எடுத்துக்கங்களேன். அப்படி பிளான் பண்ணி ஓட்டுங்க. இது போய் முட்டிக்கிட்டு நின்றுட்டு யாருக்குமே போக முடியாது. இந்த 2 வீலர் அப்படின்னு எந்த காரணமும் இல்லை, அப்படியே நிற்பாங்க. அவன் எடுக்கட்டும், இல்லை இவன் மாற்றிக்கட்டும், இவன் கொஞ்சம் அந்த பக்கம் நகரட்டும், இவன் நகரட்டும் அப்படின்னு. எதுக்கு அந்த வீண் வம்பு? நம்ம எல்லாம் எல்லோரும் ஒவ்வொரு ஃபேமிலியிலேருந்து வரும், ஒவ்வொரு வாழ்க்கை சிக்கல்லேருந்து வரும். நூடுல்ஸ் மாதிரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட சிக்கல். அதுக்கடையில் இந்த டிரைவிங்கில் இருக்கிறது சில நேரம் நமக்கு டென்ஷனாகவே வரும். என்ன பண்ணுறது, எது பண்ணுறது, எதுக்கு தேவையில்லாத அந்த திட்டு வாங்குறது, எதுக்கு நம்ம அந்த மனசில் அந்த மன உளைச்சலெல்லாம் ஆகணும். எல்லாரும் ஒன்று போல் தானே. எல்லாரும் ஒரு பொருளை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கணும், இல்லை ஒரு நபர் இன்னொருத்தருந்து போகணும். கால் டாக்ஸி ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, 2 வீலரில் போகிறவங்க எல்லோரும் ஒரு காரணமாக தான் போகிறமே தவிர டைம் பாஸுக்கு யாரும் ரோட்டில் போகிறது கிடையாதுல்ல. அதனால் தயவு செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்திக்காதுங்க. பொறுமையாக அமைதியாக இருங்க. எல்லோரும் சிறந்த ஓட்டுநர்கள் தான். எல்லாராலையும் எல்லாம் முடியும். என்னால் எதுவும் முடியாது அப்படின்னு கூட யாருமே கிடையாது. இவன் சின்ன டிரைவரு, இவன் ரொம்ப லோ குவாலிட்டி டிரைவர், அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட திறமை இருக்குது. ஒவ்வொருத்தர் வண்டி ஓட்டுற மாதிரி இன்னொருத்தர் ஓட்ட முடியாது. அதனால் ஒவ்வொருத்தரும் அவங்க திறமையை பயன்படுத்தி அதெல்லாம் ஓட்டுவாங்க. அதனால் நான் தான் முன்னாடி போகணும் அப்படிலாம் தயவு செய்து போகாதுங்க. பொறுமையாக அமைதியாக நிதானமாக வண்டியை ஓட்டிகிட்டு போங்க. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.